டே குமாரு, என்ன பாண்டி சாப்பிட போமா? சாப்பிடையா? அம்மா ரொட்டி கடைக்கு போவோம், ரொட்டி சாப்பிடுவோம். எத்தனை வேணா சாப்பிடு, நான் காசு கொடுக்கேன். என்ன திடீர்னு காசெல்லாம் கொடுக்க சாப்பிடுவோங்க? ஆமா, என்கிட்ட நிறைய காசு வந்துட்டு பார்த்துக்கோ. எப்படி காசு வந்துட்டுனா வந்துட்டு? அதான் எப்படி? அங்கே பாரு. ஃப்ளாஷ்பேக். இப்படிதான்டா வந்துச்சு காசு. டே தப்புடா. தப்புடாவா? டே எங்க அப்பாக்கெல்லாம் தெரியாதுடா. பாண்டி உங்க அப்பா பார்க்கலனாலும் வேற ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. வேற யாரு பாக்கா? டே அப்ப யாருமே இல்லடா, நான் நைஸா அப்படி போய் நைஸா எடுத்து வந்துட்டேன்டா. இல்ல பாண்டி, வேற ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. வேற யாருடா பாக்கா? அதான் நம்ம ஏசப்பா தான். ஏசப்பாவா? ஆமா. ஏசப்பா நம்மள பாப்பாங்களா? ஆமா பாண்டி, எடுக்கணும்னு மனசுல நினைச்சாலே ஏசப்பாக்கு தெரியும்டா. அப்படியாடா குமாரு? ஆமா பாண்டி. எனக்கு தெரியவே தெரியாதடா. இப்படி பாண்டி ஏசப்பாக்கு பயப்படணும் பாண்டி. இப்படியாடா பயப்படணுமா? ஆமா பாண்டி. இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போமா? எந்த இடத்துக்கு? ஒரு இடத்துக்கு போவோம், என் கூட வாரியா வரலையா? வாரேன். எந்த இடத்துக்குன்னு சொல்லு. நீ வா சொல்றேன். சரி வா போ. வா. டே குமாரு, என்ன பாண்டி? என்னடா இடம் இது? ஒரே சின்ன பிள்ளைங்களா இருக்காங்க. இந்த இடம் உனக்கு தெரியாதா? இந்த இடம்? டேய் இது சில்ட்ரன்ஸ் டைமோ? சாரிடா. என்னடா இப்படி மறந்துட்ட? டேய் வரல, 5 மணிக்கு நான் கரெக்டாக அங்கே போயிடுவேன். எங்க? அப்போ பேக்கெட்டில் போய். டேய் இனி அதை பண்ணக்கூடாது. சரிடா. நீ ஒவ்வொரு சண்டேவும் 5 மணிக்கு கரெக்டாக வந்துடணும் சில்ட்ரன்ஸ் டைம் பார்க்க. சரிடா, கரெக்டாக வந்துடும் 5 மணிக்கு. குட்டீஸ் நீங்களும் கரெக்டாக பார்ப்பீங்கல்ல? பார்ப்பாங்க. சரி, இப்போ எல்லாரும் ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடுமா? ஹலோ குட்டி பிள்ளைங்களா, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, என்ன எல்லோரும் கரெக்டான டைமுக்கு வந்து அழகாக ஜம்முன்னு உட்காந்துருக்குறீங்க போலையே. சில்ட்ரன்ஸ் டைம் பார்க்குறதுல அவ்வளோ ஆர்வமா? சரி ஓகே, நம்ம ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ப்ரேயர். கண்ணை மூடுங்க, கை கூப்புங்க. அன்புள்ள இசப்பா, இந்த சில்ட்ரன்ஸ் டைமை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. இன்னைக்கு நாங்கள் கற்றுக்க போகிற ஒவ்வொரு விஷயமும் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யுங்க. எங்கள் கூட இருங்க. நாங்கள் இன்னும் உமக்குள்ளே வளரணும். எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை ஆசீர்வதிங்க. எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த ப்ரோக்ராமில் ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் கவனமாக கவனிக்க, அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே குட்டீஸ், ப்ரோக்ராம்குள்ளே போகலாமா? என்ன பாண்டி சொல்டா குமாரே. ப்ரேயர்லாம் பண்ணிட்டியா? ஆமாடா, ப்ரேயர்லாம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறேன்னு தெரியுமா? அதுக்கடுத்து எப்பவும் வாரம் ஒரு டாபிக் ஒன்று கொண்டு வருவீங்களே. டாபிக்கா? ஆமா டாபிக்கு. நல்லவே ஞாபகப்படுத்திட்ட பாண்டி. எனக்கு ஞாபகம் இருக்கு, உனக்கு ஞாபகம் இல்லையாடா? குட்டீஸ் உங்களுக்கு டாபிக் தெரியுமா? சொன்னாதானடா. சரி, தெய்வ பயம். டாபிக் என்ன? தெய்வ பயம். நான் ஆரம்பத்திலே ஒன்று சொன்னேனா? ஆமா, பயப்படணும்னு சொன்னேன். ஆமா, அதான் டாபிக். சரிடா, அப்ப எனக்கு ஏத்த டாபிக். ஆமா. சரி, அடுத்த ப்ரோக்ராம் உள்ள போயிடலாமா? அடுத்த ப்ரோக்ராம் உனக்கு ஆட தெரியுமா? டே எங்க அம்மா அப்பா வீட்டை விட்டு வெளியே போனாலே நாங்க ஆடுவோம் பாரு ஆட்டம். சரிடா, அந்த ஆட்டத்தை இப்ப இங்கே ஆட போறோம். சரிடா, ஆடுவோம்டா. ஹலோ குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஆக்ஷன் சாங் பாட போகிறோம். சரியா? என்ன பாட்டுனா கப்பர்நகும் இருக்குது. என் கூட சேர்ந்து நல்லா ஆக்ஷன் பண்ணி பாட்டு பாடுங்க. ஓகேவா? கேள்விப்பட்ட ஜனக்கூட்டம் அடிச்சு புடிச்சு ஓடுனாங்க. கண்ணிமைக்கும் நேரத்துல ஹவுஸ்ஃபுல்லு. கேள்விப்பட்ட ஜனக்கூட்டம் அடிச்சு புடிச்சு ஓடுனாங்க. கண்ணிமைக்கும் நேரத்துல ஹவுஸ்ஃபுல்லு. திமிர்வாதக்காரன 4 பேரு தூக்க இயேசுவிடம் கொண்டு போக முடியாம முழிக்க. திமிர்வாதக்காரன 4 பேரு தூக்க இயேசுவிடம் கொண்டு போக முடியாம முழிக்க. வேற லெவல் அறிவோடு மேற்கூரைய பிரிக்க. ஸ்லோ மோஷனா எனக்கு ஸ்லோ மோஷனா
மோஷனா. ஏய் தொப்புன்னு போடுறாதீங்கடா. விசுவாசம் கண்ட இயேசு கட்டளை கொடுக்க உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்ல. விசுவாச கண்ட இயேசு கட்டளை கொடுக்க உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்ல. பாவம் எல்லாம் மன்னித்து ஹீலிங்கு தந்தாரே. தீபம் தாமையான தீபம் தான், தீபம் தாமையான தீபம் தான். ஃபாஸ்ட் மோஷனா ஆடுவோம், ஃபாஸ்ட் மோஷனா, ஃபாஸ்ட் மோஷனா ஆடுவோம், ஃபாஸ்ட் மோஷனா. ஸ்லோ மோஷனா ஆடுவோம், ஸ்லோ மோஷனா, ஸ்லோ மோஷனா ஆடுவோம், ஸ்லோ மோஷனா. ஓகே குட்டீஸ், ஃபர்ஸ்ட் சாங் சூப்பராக படிச்சிங்க, நல்லா தரமாக பாடிட்டீங்க. சரி ஓகே, செகண்ட் சாங்குள்ள போயிடலாமா? சரி, செகண்ட் சாங் என்னன்னா சின்ன வேத புத்தகம், அதுதான். சரி படிச்சிடலாமா? சின்ன வேத புத்தகம் அழகிய பெட்டகம், மன்னரேசு நமக்கு தந்த நல்ல கிஃப்ட் ஆகும். சின்ன வேத புத்தகம் அழகிய பெட்டகம், மன்னரேசு நமக்கு தந்த நல்ல கிஃப்ட் ஆகும். சின்ன சின்ன கதைகளும் இதில் இருக்கே, பல பெரும் சரித்திரங்களும் இருக்கே. சின்ன சின்ன கதைகளும் இதில் இருக்கே, பெரும் பெரும் சரித்திரங்களும் இருக்கே. ஸ்டார் மூவிஸ் பார்க்கிலும் போகோ சேனல் பார்க்கிலும், ஸ்டார் மூவிஸ் பார்க்கிலும் போகோ சேனல் பார்க்கிலும் சூப்பர் சூப்பர் சூப்பராம் இந்த புத்தகம், சூப்பர் சூப்பர் சூப்பராம் இந்த புத்தகம். சின்ன வேத புத்தகம் அழகிய பெட்டகம், மன்னரேசு நமக்கு தந்த நல்ல கிஃப்ட் ஆகும். சின்ன வேத புத்தகம் அழகிய பெட்டகம், மன்னரேசு நமக்கு தந்த நல்ல கிஃப்ட் ஆகும். 150 சூப்பர் ஹிட் சாங்ஸ் இதில் இருக்கே, பல நீதிமொழிகளும் இதில் இருக்கே. 150 சூப்பர் ஹிட் சாங்ஸ் இதில் இருக்கே, பல நீதிமொழிகளும் இதில் இருக்கே. மியூசிக் சேனல் பார்க்கிலும் ஜெட்டிஸ் சேனல் பார்க்கிலும், மியூசிக் சேனல் பார்க்கிலும் ஜெட்டிஸ் சேனல் பார்க்கிலும் சூப்பர் சூப்பர் சூப்பராம் இந்த புத்தகம், சூப்பர் சூப்பர் சூப்பராம் இந்த புத்தகம். சின்ன வேத புத்தகம் அழகிய பெட்டகம், மன்னரேசு நமக்கு தந்த நல்ல கிஃப்ட் ஆகும். சின்ன வேத புத்தகம் அழகிய பெட்டகம், மன்னரேசு நமக்கு தந்த நல்ல கிஃப்ட் ஆகும். டே 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 தொப்புன்னு போட்டுறாதீங்கடா. டே குமாரு, என்ன பாண்டி? என்ன ஆட்டம் தெரியுமா? ஆமா, சூப்பரா ஆடியாச்சு. சரி, இப்போ அடுத்து என்ன ப்ரோக்ராம்? அடுத்து மனப்பாட வசனம் பாண்டி. மனப்பாட வசனமா? ஆமா. டேய் நான் உடனே படிச்சிடும் தெரியுமா? அப்படியா? சரி பாப்போம், வா வா படிச்சு வந்துடும். குட்டீஸ் எல்லாரும் வசனம் படிக்க ரெடியாக இருக்கீங்களா? இப்போ வசனம் நான் சொல்ல சொல்ல சொல்லணும், ஓகேவா? நீ உன்னை நாணி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இன்னொருக்க நம்ம படிச்சிடலாமா? நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஓகே குட்டீஸ், வசனம் எல்லோரும் சூப்பராக படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் சண்டே கிளாஸ் டீச்சர்கிட்ட மறக்காமல் எல்லோரும் சொல்லிட்டு போயிடணும், ஓகேவா? பாய். டேய் பாண்டி, சொல்டா குமாரே. வசனம் படிச்சிருவேன், நீ படிச்சிட்டியா? படிச்சுட்டேன்டா, உடனே படிச்சிட்டேன். சொல்லு பாப்போம். நீதிமொழிகள் 3:7. உன்கிட்ட வசனம் கேட்டனா இருப்பிடம் கேட்டனா? டேய் அங்கே இருப்பிடம் தெளிவாக சொல்லி கொடுத்தாங்க. நீதிமொழிகள் 3:7. இவன்கிட்ட பேச முடியாது. சரி, அடுத்த ப்ரோக்ராம் என்னன்னு சொல்லிட்டா? அடுத்த ப்ரோக்ராம் என்ன சொல்லி? நீ தேவ பயம்னா என்னன்னு குழம்பிக்கிட்டு இருந்தல்ல? ஆமா, அதை பத்தி தெளிவா விளக்கி அதோட முக்கியத்துவத்தை சொல்றதுக்கு ஒரு அக்கா வராங்க. அக்கா வராங்களா? அந்த அக்கா பைபிளோட ஒரு கேரக்டர் வச்சு தேவ பயம்னா என்னன்னு நமக்கு எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. அப்படியாடா? ஆமாடா, பார்த்துட்டு வந்துடலாமா? சரி, பார்த்துட்டு வந்துடலாம்டா. வாங்க குட்டீஸ், எல்லாரும் பார்ப்போம். ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
இந்த சில்ட்ரன்ஸ் டைம் ப்ரோக்ராமில் உங்களை பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி அக்கா உங்களுக்கு சூப்பரான ஒரு பைபிள் சம்பவம் சொல்ல போகிறோம். ஓகேவா? எல்லோரும் என்ன பண்ணணும், நல்லா கவனிக்கணும். இன்றைக்கி யாரை பற்றி சொல்ல போகிறேன்னா யோசேப்பண்ணனை பற்றி தான் சொல்ல போகிறேன். உங்களுக்குலாம் யோசேப்பண்ணன் தெரியும் தானே? தெரியுமா? அக்கா சொல்கிறத நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஓகேவா? யோசேப்பண்ணனுக்கு 11 அண்ணனும் ஒரே ஒரு தம்பி இருந்தாங்க, அப்படி தானே? யோசேப்பண்ணோட அண்ணன்லாம் யோசேப்பு மேலே என்ன பண்ணாங்க, ரொம்ப பொறாமப்பட்டு அந்த அண்ணன் என்ன பண்ணாங்க, குழியில் போட்டாங்க. அதுக்கப்புறம் குழியிலேருந்து எடுத்து என்ன பண்ணாங்க, இஸ்மவேல் கையில் வந்து 20 வெள்ளி காசுக்கு என்ன பண்ணாங்கன்னா விற்று போட்டாங்களாம். இஸ்மவேலர்கள் வந்து யோசேப்பண்ணனை எகிப்தில் கொண்டு போய் அங்கே போர்த்திபார் அவங்க வீட்டில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா விற்று போட்டாங்களாம். அங்கே அந்த அண்ணன் என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப அடிமையாக வேலை பார்த்தாங்களாம். அப்போது ஒரு நாள் என்ன நடந்துச்சு தெரியுமா, வீட்டில் யாருமே இல்லையா. அப்போது அந்த அண்ணனுக்கு ஒரு பாவம் செய்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சான். அந்த அண்ணன் என்ன பண்ணியிருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? நம்மளா இருந்து என்ன பண்ணியிருப்போம், எப்பா யாருமே நம்மளை பார்க்கல, நம்ம என்ன பண்ணால் யாருக்கு என்ன அப்படின்னு தானே நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது பண்ணுவோம் அப்படி தானே, யாருக்கும் தெரியாமல். ஆனால் அந்த அண்ணன் அப்படி பண்ணலையாம். ஏன் அந்த அண்ணன் அப்படி பண்ணலைன்னா, அந்த அண்ணன் யாருன்னா தேவனுக்கு பயந்து நடக்கிற அண்ணன். அந்த அண்ணன் வந்து என்னத்தம்மா நினச்சாங்களா, தேவன் வந்து என்னை எப்போவுமே பார்த்துக்கிட்டே இருக்காங்க, நான் எப்படி அவங்களுக்கு விரோதமாக பாவம் செய்வேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி அந்த அண்ணன் என்ன பண்ணாங்கன்னா செஞ்சு காமிச்சாங்களாம். அந்த பாவத்தை விட்டு அந்த அண்ணன் விலகி ஓடியே போயிட்டாங்களாம், திரும்பி கூட பார்க்காம. அடுத்தது என்னன்னா, அந்த அண்ணன் தேவனுக்கு பயந்ததுனால தேவன் என்ன பண்ணாங்க தெரியுமா, அந்த அண்ணனை எகிப்திலே என்ன பண்ணாங்கன்னா உயர்த்தி வச்சாங்களாம் தேவன். அப்போது என்னாச்சுன்னா அந்த தேசத்தை சுற்றி என்ன நடந்துச்சுன்னா பஞ்சம் உண்டாயிடுச்சான். பஞ்சனால என்னோட சகோதரர்கள்லாம் தூரத்துலேருந்து வந்தாங்களாம். வரதை யோசேப்பண்ணை பார்த்ததும் யோசேப்பண்ணனுக்கு வந்து நம்மளோட அண்ணங்க தான் வாராங்கன்னு யோசேப்பண்ணனுக்கு என்னன்னா ரொம்ப கஷ்டமாயிட்டான். ரொம்ப நாள் கழிச்சு அவங்க அண்ணனை பார்க்குறனால. அப்போ அவங்களாம் பக்கத்தில் வந்தோடனே யோசேப்பண்ணனுக்கு ஒன்று தோணுதான், நம்ம அண்ணெல்லாம் நம்மளை மறந்துட்டாங்களா இல்லையா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு சோதனை வச்சாங்களாம். என்ன தெரியுமா சோதனை, அந்த அண்ணன்மார்கிட்ட யோசேப்பண்ணன் என்ன தெரியுமா சொன்னாங்க, நீங்களாம் எங்கள் தேசத்தை வேவு பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்ட்டு யோசேப்பண்ணன் அவங்க அண்ணன்மாட்ட சொன்னாங்களாம். ஆனால் அவங்க அண்ணன் என்ன தெரியுமா சொன்னாங்களாம், இல்லை நாங்கள் வேவு பார்க்க வரல, எங்கள் அப்பா வந்து கானான் தேசத்தில் இருக்காங்க, அவங்களுக்காக நான் வந்து தானியம் வாங்குறதுக்காக வந்தேன் அப்படின்னு அந்த அண்ணன் சொன்னாங்களாம். எங்களுக்கு ஒரே ஒரு தம்பி இருக்கான், ஒருத்தன் வந்து செத்துட்டான், இன்னொருத்தன் வந்து இருக்கிறான் அப்படின்னு வந்து சொன்னாங்களாம். அதுக்கு யோசேப்பண்ணன் என்ன தெரியுமா சொன்னாங்களாம், நீங்களாம் வேவுக்காரங்க அப்படி இல்லைன்னா உங்களை ஒருத்த மட்டும் என்ன பண்ணணும்னா எங்ககிட்ட காவலில் இருக்கணும், மற்ற எல்லாரும் போய் என்ன பண்ணணும்னா உங்களோட சகோதரனை போய் கூட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்களாம். மாதிரி யோசேப்பண்ணை வந்து அவங்களோட சகோதரர்களாம் என்ன பண்ணாங்களாம், டெஸ்ட் பண்ணாங்களாம். அதுக்கப்புறம் என்ன தெரியுமா, அவங்களோட தம்பியை வந்து கூட்டு வந்துட்டாங்களாம். ஆனாலும் என்ன பண்ணலன்னா இவங்க வந்து அவங்களோட தம்பி தான், இவங்க வந்து அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி தான் யோசேப்பண்ணை வந்து என்ன பண்ணாங்களா, அவங்களோட சகோதரர்களை வந்து டெஸ்ட் பண்ணாங்களாம். ஆனாலும் யோசேப்பண்ணன் தான் அவங்களோட தம்பின்னு அவங்களோட சகோதரர்கள் யாருமே கண்டுபிடிக்கலையா. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா யோசேப்பண்ணனே சொல்லிட்டாங்களாம், நான் தான் உங்களுடைய தம்பி அப்படின்னு என்ன பண்ணாங்கன்னா யோசேப்பண்ணன் சொன்னாங்களாம். சொன்னதும் அவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க தெரியுமா, யோசேப்பண்ணன்ட்ட ரொம்ப மன்னிப்பு கேட்டாங்களாம். நான் உனக்கு எவ்வளோ தீமை பண்ணியிருக்கேன், ஆனால் நீ என்ன மன்னிச்சிட்ட அப்படின்னு யோசேப்பண்ணன்ட்ட என்ன பண்ணாங்களா, ரொம்ப மன்னிப்பு கேட்டாங்களா. அதுக்கு யோசேப்பண்ணன் என்ன தெரியுமா சொன்னாங்களா, நீங்கள் எனக்கு எதுவுமே பண்ணலை, தேவன் தான் உங்களை காப்பாற்றுறதுக்காக என்னை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா முன்னமே இங்கே வந்து அனுப்பி விட்டுருக்காங்க அப்படின்னு என்ன பண்ணாங்கன்னா யோசேப்பண்ணை வந்து அவங்களோட சகோதரர்கள் எல்லாத்தையும் மன்னிச்சு விட்டாங்களாம். இல்லைன்னா என்ன தெரியுது, யோசேப்பண்ணன் தேவனுக்கு பயந்ததுனால அவங்களுக்கு எவ்வளோதான் தீமை செஞ்சாங்களா அவங்க சகோதரர்கள், ஆனாலும் அந்த அண்ணன் என்ன பண்ணாங்க, அவங்க சகோதரருக்கு நன்மை செஞ்சாங்க. அப்படி தானே குட்டீஸ்? அதே மாதிரி தான் நீங்களும் உங்களுக்கு எவ்வளோதான் தீமை செஞ்சாலும் நீங்கள் என்ன பண்ணணும், மற்றவங்களுக்கு நன்மை செய்யணும். ஓகேவா? அந்த அண்ணன் தேவனுக்கு பயந்ததுனால தான் மற்றவங்களுக்கு என்ன பண்ணலை, தீமை செய்யலை. அப்படி தானே நீங்களும் என்ன பண்ணணும், தேவனுக்கு பயந்து மற்றவங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது, தீமை செய்யக்கூடாது. ஓகேவா குட்டி? பாண்டி சொல்லுடா குமாரே, பைபிள் சம்பவம் கேட்டியா? அருமையா கட்டண்டா. அந்த அக்கா எந்த கேரக்டர் வச்சு சொன்னாங்க சொல்லுவா. அந்த அக்கா வந்து யோபு பத்தி சொன்னாங்கடா. யோபு தானே குட்டீஸ், யோபு சொல்லி கொடுத்தாங்க. யோசேப்பை பத்தி யோசேப்பு கேட்டிங்களா? தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்ததுனால அவங்க வாழ்க்கையில எவ்வளோ ஆசீர்வாதம் இருந்துச்சு தெரியுமா? கேட்டிங்களா? அவங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் இருந்துச்சா? பாத்தியா பாண்டி, நீனும் அதே மாதிரி தேவனுக்கு பயந்து நடந்தனா உன் வாழ்க்கையில் நிறைய ஆசீர்வாதம் வரும். சரிடா குமாரே, இப்போ அடுத்த ப்ரோக்ராம் போயிடலாம் பாண்டி. சரி, அடுத்து என்ன ப்ரோக்ராம் சொல்லு. இப்போ ரொம்ப வெக்கையா இருக்குல்ல? ஆமாடா, சரியான வெக்கம், வீட்டுல தூக்கமே முடியல. வெயில் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிப்ஸ் கொடுக்க வராங்க. சிப்ஸா? டேய், சாப்பிட்றதுலே இருக்காடா, சிப்ஸ் இல்ல டிப்ஸா? ஓ, எப்படி தடுக்கலாம் அந்த மாதிரி. சரி, அந்த மாதிரி ஒரு இதை சொல்ல வராங்க. சரி, அது போய் பார்த்துட்டு வந்துடலாமா? சரி, உடனே போய் பார்த்துட்டு வந்துடும். குட்டீஸ் கரெக்டா கவனிக்கும், சரிங்க? கவனிங்க குட்டீஸ், கவனிச்சு அதே மாதிரி கடைபிடிக்கணும். ஓகே குட்டீஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் ஹெல்த்தியா இருக்கீங்களா? எல்லாரும் இந்த கொடூர வெயில்னால சோர்வா இருக்கீங்களோ? சரி, இப்போ நீங்க ஹெல்த்தி ஆகிறதுக்கு ஒரு சில டிப்ஸ் சொல்றேன்.
சாப்பிடணும் அப்படின்னா நல்லா சாப்பிடணும். சரியா? நல்லா சாப்பிடணும்னா ஹெல்த்தியான ஃபுட்ஸ் தான் சாப்பிடணும். ஓகேவா? ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட கூடாது குட்டீஸ். ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடணும்னா நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும், நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும். சரியா? இப்பலாம் நீங்க சாப்பிட்டீங்கன்னா நல்லா தண்ணி சத்து கிடைக்கும். சரியா? அப்ப நீங்க ஹெல்த்தியா இருக்கலாம். அடுத்தது என்ன பண்ணணும் தெரியுமா? ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டே இருக்க கூடாது. சரியா? அடிக்கடி அங்கங்க நடக்கணும். ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு சோர்வா தூங்கிக்கிட்டே இருக்க கூடாது. சரியா? நம்மள எவ்வளவுக்குள்ள எனர்ஜெட்டிக்கா வைக்க முடியுமோ நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும், நல்லா மூவ் பண்ணணும். ஓகேவா? எக்ஸசைஸ் பண்ணுவீங்களா? சரி, ஓகே. அடுத்தது என்ன தெரியுமா? நல்லா தண்ணி குடிக்கணும். ஓகேவா? ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் தண்ணி குடிக்கணும்? 5 லிட்டரா? குடிச்சா சந்தோஷம். ஆனா அட்லீஸ்ட் 3 லிட்டராவது தண்ணி குடிக்கணும். ஓகேவா? நல்லா தண்ணி குடிச்சு உங்களை ஹெல்த்தியா வச்சுக்கிடணும். கடைசியா நம்ம என்ன பண்ணணும்? நான் சொன்னேனா நல்லா சாப்பிடணும்னு. அத சேஃபா நல்ல ஃபுட்டா ஹெல்த்தியான ஃபுட்டா சாப்பிடணும். ஓகேவா? சரி, இப்படிலாம் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா இந்த கொடூர வெயில்ல இருந்து உங்களை நல்லா ஹெல்த்தியா வச்சுக்கிடலாம். ஓகேவா குட்டீஸ்? பை. டேய் குமாரே, என்ன பாண்டி? இந்த டிப்ஸை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணி வெயில்ல இருந்து தப்பிச்சிருக்கோம். சரி, அடுத்து என்ன பார்க்க போறோம் தெரியுமா? அடுத்து என்ன பார்க்க போறோம்? எண்டிங் பிரேயர். எண்டிங்? அதுக்குள்ள முடிஞ்சிட்டா? ஆமா, அடுத்த வாரம் உனக்கு இன்னும் ஸ்பெஷலா இருக்கு. அடுத்த வாரம் ஸ்பெஷலா வேற இருக்கா? சரி, இந்த 100 ரூபாய் என்ன செய்ய? டேய், 100 ரூபாய் என்ன செய்ய திருப்பியும் கேட்காத. நீ ஆண்டவருக்கு பயப்படியா மாட்டியா? ஆண்டவருக்கு பயப்படுவேன்டா. இப்போ என்ன பண்ண போற? இதை அப்படியே எங்க அப்பா பாக்கெட்ல அப்படியே வச்சிருந்தான்டா. அப்படியே வைக்கணும், இனி எடுக்க கூடாது. இனி எடுக்கவே மாட்டேன். குட்டீஸ், இனி நீங்களும் தேவனுக்கு பயப்படணும். ஓகே, பாய்.